நதியில் ஆடும் பூவனம். அத்தியாயம் 10. சந்தோஷம் வருவதற்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நாம் செய்திருக்க வேண்டும். ஆனால் துக்கம் அப்படி இல்லை. யாருமே எதுவுமே செய்யாமல் இயற்கையின் வழியில் துன்பம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 5 மணி நேரம் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரியிடம் டாக்டர் நிலைமையை விளக்கினார். அவங்களுக்கு பிபி அதிகம் இருந்திருக்கு, கவனிக்காம விட்டுட்டாங்க. இப்ப ஸ்ட்ரோக் வந்திருக்கு. 1 வாரம் அப்சர்வேஷன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிசியோதெரப்பி கொடுக்கணும். ஓ, அப்ப அவங்களால நடக்க முடியாதா? அப்படிதானே? ஆமா, எழுந்து நடமாட எப்படியும் 6 மாசம் ஆகும். அதுவும் அவங்க முயற்சி செஞ்சா. டாக்டர் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சிந்தினிக்கு தலை சுத்தியது. விழாமல் இருக்க மாதுரி உட்கார்ந்திருந்த சேரை பிடித்து கொண்டாள். ஓகே டாக்டர், தேங்க்யூ. பில் கம்பெனிக்கு அனுப்பிடுங்க, கட்டிடுவாங்க என்றவள் கிளம்ப முற்பட சிந்தினி இடை புகுந்தாள். அம்மாவை போய் பார்க்கலாமா? அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சா? கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு கேட்டாள். போய் பாருங்க, பேச வேண்டாம், அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது என்றதும் இருவரும் வெளியே வந்தனர். ஜெயந்தி அவர்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்த புதிதில் இந்த பெண்ணை பார்த்தது. சிறு பெண்ணாய் பார்த்ததற்கும் இப்போது பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் தெரிந்தது. நெகு நெகுவென்று வளர்த்தியுடன் சிவப்பு கலந்த வெண்மை நிறத்தில் தீர்க்கமான முகவாயும் சிப்பி போன்ற கண்களும் வடிவான இதழ்களும் ரோஜா வண்ண கன்ன கதுப்புகளும் கொண்ட ஒரு அழகான பெண்ணை அவள் எதிர்பார்க்கவில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே நுழைந்ததும் நேராக தலைமை மருத்துவரை பார்க்க உள்ளே சென்றாள். அப்போது தற்செயலாக மருத்துவர் அறை வாசலில் அவரை பார்ப்பதற்கு தயங்கி நின்று கொண்டிருந்த சிந்தினி எஜமானி உள்ளே நுழைந்ததும் அவளை அடையாளம் தெரிந்து கொண்டு தானும் பின்னே சென்றாள்.